ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி ஆப்டி வித் ஏகே யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அர்த்தமெட்டிக் கான்செப்ட்ஸ், அதாவது எல்லா விதமான காம்படிஷன் எக்ஸாமுக்கும் இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகும். எப்படி ஈஸியாக ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணலாம்னு ரெகுலராக நான் வீடியோ கொடுப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எழுதக்கூடிய பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமில் ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமில் வரக்கூடிய முக்கியமான டாபிக் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டு. அதில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது எஸ்ஏ ரைட்டிங். இது ரொம்ப சிம்பிளான டாப்பிக்காக இருந்தாலும் என்ன டாபிக் படிக்கணும் அண்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நீங்கள் டிஎன் பேங்கர் சேனலும் ஃபாலோ பண்ணுங்கள். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் உங்களுக்கான மெயின்ஸ் கைடன்ஸ் அங்கே கொடுக்கப்படும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரன்ட்ஸ், இதை பாருங்கள், இதுதான் ஒரு எஸ்ஏ. இந்த எஸ்ஏ வந்து சிம்பிளாக தான் டைப் பண்ணணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. பட் என்ன டாபிக் கேட்பாங்கன்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், எப்படி டைப் பண்ணணும்னு ஒரு டவுட்டாக இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே டாபிக் எதுவுமே தர தேவையில்ல. ஜஸ்ட் அவங்க இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி கேட்டிருக்காங்களா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி, ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோடைய தாக்கம் சொசைட்டியில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், ஃபினான்ஷியல் லிட்ரஸி என்னன்னு அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 லைனில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். தென் ஒரு 2 பேராகிராஃப் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி உங்களுடைய புரிதல் இருக்கு இல்லையா, அதை டைப் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸினால் என்ன சொசைட்டியில் இம்பேக்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் மட்டும் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனாக கொடுத்துருங்க. இங்கே இன்ட்ரோ, மெயின் கண்டெக்ஸ்ட் இல்லைன்னா அப்ஜெக்டிவ், அந்த மாதிரி பேராகிராஃப் அந்த மாதிரி எதுவுமே தர தேவையில்ல. கன்க்ளூஷன்லாம் எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இன்ட்ரோ என்னன்ட்டு ஒரு பேராகிராஃபில் இன்ட்ரோவோட கண்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதோடைய இன்ட்ரோவில் பொருள் என்ன அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு 2 பேராகிராஃப் இல்லைன்னா ஒரு பேராகிராஃப், உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைப் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனை டைப் பண்ணிடுங்க. சரி, இதில் என்னென்ன கேண்டிடேட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக என்ன சொல்லிடுறேன், என்டர் பட்டனுக்கும் கமா பட்டனுக்கும் அண்டு ஸ்பேஸ் பட்டனுக்கும் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இதை பாருங்கள், இங்கே எவ்ரி ஒன்ல ஆரம்பித்து வாண்ட் வரையும் ஒரு சென்டென்ஸ், வாண்ட் வரையும் ஒரு சென்டென்ஸா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகணுன்னா என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் பட்டன் அழுத்தணும். இங்கே இருக்கிற இடத்துல டாட் வச்சுட்டீங்க, வாண்ட்டுக்கு பக்கத்தில் டாட் வச்சுட்டீங்க, ஸ்பேஸ் பட்டன் அழுத்திட்டு நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் டைப் பண்ணிங்களன்னா அது அப்படியே அந்த பேராகிராஃப் கண்டினியூ ஆகும் டில் இது வந்து 3 சென்டென்ஸ் கண்டெயின் பண்ண ஒரு பேராகிராஃப். ஸோ இது ஒரு பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போனோம்னா அதே என்டர் ஸ்பேஸ் அழுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போனோம்னா இந்த பேராகிராஃப்லேருந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் போனோம்னா என்டர் அழுத்தணும். ஸோ என்டர் அழுத்தினா நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடும். ஒரே ஒரு டைம் தான், 1 டைம் தான் என்டர் அழுத்தணும், 2 டைம் அழுத்தக்கூடாது. இதே மாதிரி ஸ்பேஸும் 1 டைம் தான் அழுத்தணும், 2 டைம் அழுத்தக்கூடாது, ஒரே டைம் தான் அழுத்தணும். ஏன் அப்படின்னா 2 டைம் அழுத்திங்கன்னா அது கண்டெக்ஸ்ட் எரரில் வந்து மார்க் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இன்ட்ரோவில் அங்கே டிஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கும், அங்கேயே வந்து இதெல்லாம் இருக்கும். ஒன்று எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ, இந்த எப்படி இந்த கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு இன்ட்ரோ இருக்கும் எக்ஸாமில், நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கோங்க. பட் ரீட் பண்ணி புரியாதவங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனோம், இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்பேஸ் பட்டன் அழுத்தினா நெக்ஸ்ட்டு சென்டென்ஸுக்கு போகும், என்டர் பட்டன் அழுத்தினா நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடும். சரி, இந்த கான்செப்ட் புரிஞ்சாச்சு. இந்த மிஸ்டேக் கமாவிலையும் ஃபுல் ஸ்டாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த இங்கே வாண்ட்டுன்னு இருக்கா, வாண்ட்டுக்கு ஸ்பேஸ் அழுத்திட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. வாண்ட் வேர்டு முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அழுத்திட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கும். வாண்ட் அழுத்திட்டு உடனே ஸ்பேஸ் விட்டு டாட் வைக்கிறதும் தப்பு, டாட் வச்சுட்டு உடனே நெக்ஸ்ட் வேர்டை டைப் பண்ணுறதும் தப்பு. வேர்டு எண்டிங்கில் டாட் வைக்கிறீங்க, எண்டிங்கில் இந்த வேர்டு டியை ஒட்டியே வைக்கணும், ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வேர்டை ஸ்டார்ட் பண்ணணும் டைப் பண்ண. ஸோ இது கமா அண்டு ஃபுல் ஸ்டாப், கமா ஃபுல் ஸ்டாப்பு செமிகாலன் எல்லாத்துக்கும் இது காமன் தான்.
ஸோ இது புரிஞ்சுதா ஸ்பென்ஸ்? ஸோ ஸ்பேஸ் அழுத்தினா நெக்ஸ்ட் வேர்டு, என்டர் அழுத்தினா நெக்ஸ்ட் சென்டென்ஸு, சாரி ஸ்பேஸ் அழுத்தினா நெக்ஸ்ட் சென்டென்ஸு, என்டர் அழுத்தினா நெக்ஸ்ட் பேராகிராஃப் அண்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா இங்கே அதே மாதிரி தான் ஒய் ஒட்டி தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டேரெக்டாக என்டர் அழுத்தினீங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இது ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா நெக்ஸ்ட்டு சென்டென்ஸுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் ஆஸ்பிரன்ஸ். ஜஸ்ட் 3 பேராகிராஃப். இப்போ இந்த சொன்ன ரூல்ஸை அப்ளை பண்ணி ஒரு 4 பேராகிராஃப் டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன், நடுவில் 2 அந்த எக்ஸ்பிளனேஷன் டைப் பண்ணிங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் முடிஞ்சிச்சு. சரிங்க சார், என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாது. ஒரு 6லேருந்து 8 டாபிக் தான் இருக்கும். பட் அதை பேஸ் பண்ணி கிளைகளாக சப் டாபிக்ஸ் நிறையா வரும். இப்போ பாருங்கள், ஃபினான்சியல் லிட்ரஸி அப்படின்னு வந்துச்சா, இதே பேங்கிங்கில் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் இது என்ன? ஃபினான்சியல் லிட்ரஸின்னு என்ன? இந்த பொருளாதாரத்தை பற்றி படிப்பு. பொருளாதாரத்துக்கும் பேங்கிங் ரிலேட்டட் இருக்குது. ஸோ பேங்கிங் பற்றி கேட்கும்போது இப்போ நீங்கள் ஃபினான்சியல் லிட்ரஸி பற்றி படித்த இந்த ஒரு பேராகிராஃபில் இந்த ஃபினான்சியல் லிட்ரஸி பற்றி படிச்சிருக்கீங்களா, அதை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் பேங்கிங் பற்றி படிக்கும்போதும் இந்த ஃபினான்சியல் லிட்ரஸியை கொண்டு வந்து உள்ளே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வேறு என்ன, பேங்கிங் அண்டு ஃபினான்சியல் பற்றி கேட்கும்போது பேங்கிங்கை கொண்டு வந்து உள்ள சொல்லலாம். பேங்கிங்கை பற்றி கேட்கும்போது ஃபினான்சியல் கொண்டு வந்து உள்ள சொல்லலாம். இப்படி தான் ஒரு கான்செப்ட்லேருந்து ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபினான்சியல் லிட்ரஸி பற்றி ஒரு நான் இந்த பிடிஎஃபை இந்த டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதை நீங்கள் இந்த வெப்சைட் இந்த லிங்க்கை நான் இந்த பிடிஎஃப்பில் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வீடியோவாக இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த சேனலுக்கு போயிடும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பிடிஎஃப்ஸ் நான் அந்த சேனல் தான் கொடுப்பேன். வீடியோஸ் லிங்க் அந்த சேனல் தான் கொடுப்பேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், என்னென்ன டாபிக்னு பார்க்கலாங்களா? இப்போ ஃபினான்சியல் லிட்ரஸி, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிப்டோ கரன்சி, இம்பேக்ட் ஆஃப் பாவர்ட்டி எஜுகேஷன், ஃபினான்சியல் இன்க்ளூஷன், ஆன்லைன் எஜுகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எகைன்ஸ் வந்திருக்கு வேறு மாதிரி. அண்டு இது சாம்பிளுக்காக, அது ஒரு எஸ்ஏ, இது ஒரு எஸ்ஏ. அதுக்காக அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் த ஃபியூச்சர் ஆட்டோமொபைல், ஈவிக்கும் இது வரும், ஆட்டோமொபைலுக்கும் இது வரும். எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூரிசம் இன் இந்தியா, டூரிசம்னால நம்ம எக்கனாமி எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி இது டூரிசம் கேட்டாலும் எழுதிக்கலாம். அண்ட் எப்படி இந்தியாவோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறது, இப்போ எப்படி இந்தியாவோட எக்கனாமியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போதும் இது ஒரு ஆப்ஷனாக டூரிசமை இந்த பேராகிராஃப் டைமில் டூரிசமை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். டூரிசமில் பற்றி இதுவும் சேர்த்திக்கலாம். இதுக்கு அது ரிலேட்டட், அதுக்கு இது ரிலேட்டட், அப்படி தான் யூஸ் பண்ணி டைப் பண்ணோம். இல்லைன்னா நம்ம கரெக்டாக யோசித்து நம்ம டைப் பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக போகும்போது நம்ம நிறைய வேர்ட்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வர முடியும், யூஸ் ஆகும். யோசிச்சு டைப் பண்ணிக்கலன்னா 250 வேர்டு இல்லைன்னா 200 வேர்டு கேட்குறாங்கன்னா நம்ம 100-120 வேர்டு தான் டைப் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. சரி, ப்ரைவேட்டைசேஷனாக பப்ளிக் செக்டர் பேங்கிங் பற்றி கேட்கும்போது இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது என்னென்னா பப்ளிக் செக்டரை மானிட்டைஸ் பண்ணது, அதாவது விற்பாங்க இல்லையா, செல்லிங் த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அதை பற்றின டாபிக். இதே பேங்கிங்க்கு பேங்கிங்கும் பப்ளிக் செக்டர் ஐடிபிஐலாம் விற்றுருக்காங்க இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பற்றி ஒன்று, உமன் எம்பவர்மெண்ட் கேட்டாலும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். உமன் எம்பவர்மெண்ட்டும் கேட்பாங்க, ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பும் கேட்பாங்க சொசைட்டியில். அதோட பர்செப்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈருபி உமன் எம்பவர்மெண்ட் படிச்சுக்காங்க ஸ்பெல்ஸ், அது முக்கியமான டாபிக் தான். அதுக்கு பதிலாக தான் இந்த டாபிக் சொல்லியிருக்கேன். ஈருபி அதை பற்றி, இதை டிஜிட்டல் பேங்கிங் பற்றி கேட்கும்போது இந்த ஈருபியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்தியன் பேங்க், ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பார்த்தோம், பேங்கிங் செக்டர் பார்த்தோம், ப்ரைவேட்டைசேஷன் பார்த்தோம், அண்டு வேறு என்ன பார்த்தோம், ஆன்லைன் பேங்கிங், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்தியன் பேங்கிங் கேட்கும்போது இதெல்லாம் கம்பைன் பண்ணி இங்கே அடிச்சு தரலாம், முடிஞ்ச வேலை. அண்டு டிஃபால்டர்ஸ் டெப்ட் ரெக்கவரி, இது என்பிஏ பற்றி, இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி கேட்டால் இதெல்லாம் எழுதுங்க.
இதில் டிஃபால்ட்ஸ் என்பிஏ பற்றி டெப்ட் ரெக்கவர் பற்றி கேட்டிருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. இதை கொண்டு வந்து இங்கேயும் சேர்த்துக்கலாம். பேங்கிங் பற்றி கேட்கும்போது இதையும் ஒரு பாயிண்ட்டாக சேர்த்துக்கலாம். இங்கே படித்தது பூரா ஒரு 3 லைனில் 4 லைனில் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பேங்கிங் பற்றி கேட்கும்போது இந்த டெப்ட் ரிகவரி டிஃபால்ட்ஸ் பற்றி பேசிக்கலாம். அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நம்மளோட கருத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு எஸ்ஸு. இந்தியன் பேங்க்ஸ் திருப்ப இது வந்து அதே தான் இருக்குது. சாரி ஹஸ்பண்ட்ஸ், ஒரு சில கண்டென்ட் ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன்னா இது டே வைஸு செட் பண்ணியிருந்ததுனால ஒரே எஸ்ஸேவே 2-3 முக்கியமான எஸ்ஸேலாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் 2லேருந்து 3 டைம் நம்ம டைப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னா அது நல்லா வருன்றதுக்கோசரம் ஒரு சில கண்டென்ட் ரிப்பீட் ஆகிருக்கும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி. ஸோ ஃபினான்சியலுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை ஃபினான்சியலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ஆன்லைன் எஜுகேஷனில் ஆன்லைன் எஜுகேஷன் இதை 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் ரூம் எஜுகேஷனுக்கு ஆன்லைன் எஜுகேஷனை விட எது பெட்டர்னு ஒரு வீடியோ. ஆன்லைன் எஜுகேஷனில் விட கிளாஸ் ரூம் இப்போ இது கிளாஸ் ரூமை விட ஆன்லைன் எது பெஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிற பாருங்க. ஆன்லைன் பெஸ்ட்டா ஆஃப்லைன் பெஸ்ட்டா? ஒன்றுத்தில் ஆன்லைன் பெஸ்ட்டுன்னு ஒரு கண்டென்ட் கேட்பாங்க, ஆஃப்லைன் பெஸ்ட்டுன்னு ஒரு கண்டென்ட் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பர்செப்ஷனை நீங்கள் டைப் பண்ணணும். 2மே வருது. ஆன்லைன் எஜுகேஷன்லையும் கேட்பாங்க, ஆஃப்லைன் எஜுகேஷன்லையும் கேட்பாங்க. எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். காமர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே ஸ்மால் ரீட்டைலர்ஸை எது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அமேசான்லாம் வந்து பொட்டிக்கடைலாம் பாதிக்கும். பொட்டிக்கடையில் போய் வாங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நீங்கள் போய் அமேசானில் வாங்குவீங்க. அப்போ அவங்க பொட்டிக்கடையோட வியாபாரம் பாதிக்கப்படும். அதுதான் இந்த கான்செப்ட். அண்டு ரைசிங் த சேலஞ்சஸ் ஃபார் எ பேரண்ட்ஸ். ஒரு டிஜிட்டல் எஜுகேஷனில் இப்போ ஒரு பையன் ஃபோனில் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பான். ஒரு மிடில் ஏஜ் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி கண்டென்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா? அதனால டிஜிட்டல் எஜுகேஷனில் பேரண்ட்ஸ் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம டாபிக் பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டாப்பிக்கும் ஒரு டைம் பார்த்துடலாம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேகமாக சொல்கிறேன். ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஏஐ, கிரிப்டோ கரன்சி, இம்பேக்ட் ஆஃப் பாவர்ட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஆன்லைன் எஜுகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எகெயின்ஸ்ட், EV, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூரிசம் இன் இந்தியா, இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் இன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதே ப்ரைவேட்டைசேஷன் இன் பப்ளிக் செக்டார் யூனியன்ஸ். 2 டாபிக், 2 கண்டென்ட். இது கேட்டால் இது கேட்டால் இது 2மே மிக்ஸ் பண்ணி கூட எழுதலாம். ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் 2க்கு ரிலேட்டட். ERP, டிஃபால்டர்ஸ் இன் டெப்ட் ரெக்கவரியை பற்றி இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இந்தியன் பேங்க்ஸு அதே ரிப்பீட்டட் கண்டென்ட் இது, மியூச்சுவல் ஃபண்டு அண்டு அதோட பாப்புலாரிட்டி க்ரோவிங், பெனிஃபிட் ஆஃப் கிளாஸ் ரூம்ஸ் இன் ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் ஆஃப்லைன் எஜுகேஷன் செப்பரேட் டாபிக் இது ஒன்றா கொடுத்துருக்கேன். டிஸ்கிரைப் காமர்ஸ் எப்படி ரீட்டைலர்ஸ் ஸ்மால் ரீட்டைலர்ஸை பாதிக்கும் அண்டு ரைசிங் சேலஞ்சஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் டிஜிட்டல் எஜுகேஷனில் குழந்தைங்களை இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பேரண்ட்ஸுக்கு. ஸோ இதில் ஒரு 15 எஸ்ஸே இருக்கும், ஒரு 4-5 எஸ்ஸே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ 14 to 16 எஸ்ஏஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு போனால் இதிலேருந்து நீங்கள் அவங்க எது கேட்டாலும் 3 எஸ்ஏ கேட்பாங்க, அதுலேருந்து 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்க எதில் இதுக்கு ரிலேட்டடாக கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 14 to 16 எஸ்ஏவே ஒன்ஸ் நீங்கள் 2-3 டைம் ரீட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். அதாவது ஆப்டி வித் ஏகேவில் அர்த்தமெட்டிக் கான்செப்ட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் நம்ம பேங்கிங்கான கண்டென்ட் அண்ட் அதுக்கு மெயின்ஸ் கைடன்ஸ், இன்டர்வியூ கைடன்ஸ் எல்லாம் டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த பிடிஎஃப்பில் இங்கே லிங்க்ஸ் கொடுப்பேன். கீழே லிங்க்ஸ் கொடுப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா டேரெக்டாக அந்த சேனலுக்கு போயிடும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்டு கமெண்ட் செக்ஷன்லையும் இந்த 2 சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அண்டு
நம்மளுடைய ஆப்டி வித் ஏகே இருக்கு இல்லையா? அதோட டெலகிராம் லிங்க்கையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். இதுக்கான பிடிஎஃப் இந்த ஆப்டி வித் ஏகேங்கிற டெலகிராம் சேனல் தான் இருக்கும். அத நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சேனல்ல போய் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலோட தொடர்ந்து கன்டினியூவா இருங்க. பார்த்துட்டு இருங்க. நாம ரெகுலரா நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.